ஹலோ கைஸ், ஸோ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் பிஐ சர்வீஸில் பப்ளிஷ் பண்ண டேட்டாவை எப்படி பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் இம்போர்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அனாலிசிஸ் சர்வீஸ் மூலம் அச்சீவ் பண்ண முடியும். இதோட யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸில் இருக்கிற டேட்டாவை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், டேட்டா மாடலிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் மூலம் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா பவர் பிஐ ப்ரீமியம் ஒர்க் ஸ்பேஸ் தேவை. ஸோ அப்போ தான் நம்மளால XML எண்ட் பாயிண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த XML எண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம பவர் பிஐ டேட்டாஸ்னுடைய டேப்லர் மாடலை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதோட சின்டெக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். api.powerbi.com போட்டு அதோட எண்ட்ல வந்து நம்ம வந்து அந்த ப்ரீமியம் ஒர்க் ஸ்பேஸோட நேம் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ நான் வந்து இப்போ பவர் பிஐ சர்வீஸ் போகிறேன். ஸோ இங்கே பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து இந்த டெஸ்டிங்கிற ஒர்க் ஸ்பேஸில் சூப்பர் ஸ்டோர் மாடலை வந்து இந்த டேட்டா செட்டை நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா செட்டை நான் இந்த XML எண்ட் பாயிண்ட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய ஒர்க் ஸ்பேஸ் வந்து ப்ரீமியம் கெப்பாசிட்டியில் இருக்கணும். இது வந்து நான் ப்ரீமியமாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் ஸ்பேஸை ப்ரீமியம் கெப்பாசிட்டியாக மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒர்க் ஸ்பேஸ் செட்டிங்ஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு லைசன்ஸ் இன்ஃபோ போகிறேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரண்ட் லைசன்ஸ் வந்து ப்ரோவில் தான் இருக்குது. ஸோ அதை நான் வந்து ப்ரீமியம் பெர் யூசர்னு மாற்ற போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ தான் என்னால் XML எண்ட் பாயிண்ட் எடுக்க முடியும். இதை கொடுத்துட்டு நீங்கள் இங்கே பார்க்கலாம் கனெக்ஷன் லிங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அது போக என்னென்னா செலக்ட் லைசன்ஸ் கொடுத்துட்டேன். இதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம் இதுக்கு முன்னே இதில் ப்ரோன்னு இருந்துச்சு. ஓகேவா? கரண்ட் லைசன்ஸ் இப்போ வந்து ப்ரீமியம் பெர் யூஸராக ஆச்சு. நான் அதை மாற்றின உடனே நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இந்த கனெக்ஷன் லிங்க்ங்கிறது வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய XML எண்ட் பாயிண்ட்டு. ஸோ நான் இப்போ இந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எங்கே போகிறேன் அப்படின்னா என்னுடைய பவர் பிஐ டெஸ்க்டாப்புக்கு போகிறேன். பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் போயிட்டு கெட் டேட்டாவில் அனாலிசிஸ் சர்வீஸ் இருக்கும். ஸோ இந்த அனாலிசிஸ் சர்வீஸில் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராம்ப்டில் வந்து நான் வந்து அந்த லிங்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து டேட்டா பேஸுங்கிறது அந்த டேட்டா செட் நேம் தான். ஓகேவா? ஸோ நான் வந்து டேட்டா செட் நேம் வந்து சூப்பர் ஸ்டோர் மாடல்ங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கனெக்ஷன் டைப் வந்து இம்போர்ட் கொடுக்குறேன். ஓகேவா? இம்போர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அதாவது இதில் வந்து நான் வந்து ஒர்க் ஸ்பேஸ் நேம் சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து இதில் வந்து நம்மளுடைய டேட்டா பேஸில் வந்து நம்மளுடைய டேட்டா செட்டோட நேமை கொடுத்துருக்கோம். ஓகேவா? கொடுத்துட்டு நான் வந்து இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு நான் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் சைன்இன் கொடுக்குறேன். ஸோ சைன்இன் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ பார்க்கலாம் இதில் கனெக்ட் ஆப்ஷன் காமிக்கி. ஸோ நான் கனெக்ட் கொடுத்தோன்னே கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம் நம்மளுடைய டெஸ்டிங் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற இந்த சூப்பர் ஸ்டோர் மாடலுங்கிற டேட்டா மாடலை இது வந்து இப்போ ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா செட்டுக்குள்ள இத்தனை டேபிள் இருக்கோ அது ஃபுல்லாக இப்போ டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு வந்து 2 டேபிள்ஸ் தான் இருக்குது. ஆர்டர்ஸ் அண்ட் பீப்புள் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஆர்டர்ஸுங்கிற டேபிள் மட்டும் தான் தேவை. ஸோ இந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவை அப்படியே எந்த டிரான்ஸ்மிஷன் பண்ணணும் டேரெக்டாக லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லோட் கொடுத்துக்கோங்க. இல்லை டிரான்ஸ்மிஷன் பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுங்க. நான் இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம் நம்மளுடைய சர்வீஸில் இருக்கிற அந்த டேட்டாஸுடைய டேட்டா வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் உள்ளே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ ஏதோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ இது இங்கே எதுவும் கால்குலேட் காலம் கிரியேட் பண்ணணும் இல்லை எதுவும் டேட்டா கிளீன் பண்ணணும் அப்படின்னா இங்கே பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் அடுத்த ஃபர்தராக நீங்கள் வந்து ரிப்போர்ட் பில்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து அப்ளை சேஞ்சஸ் கொடுக்குறேன். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எந்த மாதிரியான இடத்துல தேவைப்படும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு ரிப்போர்ட் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரிப்போர்ட்டுக்கான வந்து அடிஷ்னலாக சில விஷுவல்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு, சில அனலைசிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சர்வீஸில் பப்ளிஷ் பண்ண ஒரு டேட்டா செட்டில் இருந்து நமக்கு அந்த ஒரு டேட்டா தேவைப்படுது, பர்டிகுலராக ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டா மட்டும் தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து அனாலிசிஸ் சர்வீஸ் மூலம் அந்த பர்டிகுலர் டேபிளை மட்டும் நம்ம வந்து இங்கே நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் நம்ம பில்ட் பண்ணிக்கிற ரிப்போர்ட்டில் நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்து நம்ம ஃபர்தராக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம வந்து இந்த மெத்தடு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் டேரெக்டாக அந்த டேட்டா செட் அங்கே உள்ள கால் பண்ணீங்க அப்படின்னா கால் பண்ணி பர்டிகுலர் டேபிள் எடுக்கலாம். ஆனால் அது வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? அது வந்து நீங்கள் அப்படி உள்ளே கொண்டு வந்தீங்கனாலே அது வந்து காம்போசிட் மாடலாக மாறிடும். உங்கள் ரிப்போர்ட் வந்து அந்த காம்போசிட் மாடலாக மாறி நீங்கள் அந்த டேபிளே எதுவும் பண்ண முடியாது. பட் அந்த டேபிள் ஆனால் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் எதுவும் அந்த பர்டிகுலராக அந்த டேபிளை நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், கால்குலேட்டர் காலம் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் மூலம் உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம், நம்ம பவர் BI சர்வீஸில் இருக்கிற இந்த சூப்பர் ஸ்டோர் மாடலில் இருக்கிற பர்டிகுலர் டேபிள் வந்து ஆர்டர்ஸுங்கிற டேபிளை நம்ம வந்து இந்த பவர் BI டெஸ்க்டாப்பில் உள்ள லோட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.